ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி வரைக்கும் ராசியில உங்களுக்கு சுக்கிரனும், 20ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே அவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் ராசிநாதனுக்கு சனியின் பார்வை இருக்கிறது, லேசான பிடிவாத குணம் உங்களுக்கு எட்டி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன, ராசிநாதன் 8ஆம் இடத்தோட சுபத்துவமாக தொடர்பில் இருக்கார். இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பயணங்கள் நிச்சயமாக இருக்கும், செலவுகள் இருக்கும், புதிய கடன், வீட்டு பொருட்கள் வாங்குறதுன்ற மாதிரியான ஏதோ ஒரு வெக்கேஷன் அப்படி இப்படின்னாவது செலவுகள் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதுக்காக என்ன விருச்சிக ராசிக்காரங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. அதே நேரத்தில் ராசியில் தனி புதன் இருக்கிறதும் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றதும் வேலை தொழில் அமைப்புகளில் மிகுந்த நல்ல மாற்றம் இருக்க போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. முதல்ல ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், சனி பார்வையில் தானே 10ஆம் அதிபதி வராரு. அப்புறமா அவரே வந்து சுக்கிரனின் தொடர்புகளில் வரும்பொழுது இவ்வளவு நாள் தடப்பட்டிருந்த வேலைகள் மெதுவாக நகர ஆரம்பிக்கிறது, இல்லை புதிதாக நீங்களே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அழகு சமையல் சாப்பாடு சம்மந்தப்படக்கூடிய அமைப்பில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை இதில் ஒரு புதிய மாற்றங்கள் அப்படி இப்படின்னு பண்ணக்கூடிய அமைப்பு. சில பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் மாதிரியான அமைப்புகளில் இப்போ தைரியமாக இறங்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம அமைப்புகள் அப்படி இப்படின்னு இல்லை. இவ்வளவு நாள் சூடு சார்ந்த உடல் சூடு இந்த பாடி ஹீட் சம்மந்தப்படுற பிரச்சனை இருந்து வந்த நிலை கூட அப்படியே 14ஆம் தேதியோட சூரியன் விலகிறாரு. அப்போது பெரிய அளவுக்கு நெகட்டிவான தன்மை இல்லை. தொழில் அமைப்புகளில் மாற்றம் வரப்போது, தொழிலில் வருமானம் வரப்போது, நீங்களே புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் நல்ல மாற்ற அமைப்புகளை பண்ண போகிறீங்க. புதனும் ஒரு வகையில் நல்ல தன்மையில் வாரம் முழுக்க ராசியிலேயே இருக்கக்கூடிய நிலையில் நல்லா நிதானமாக யோசித்து சிந்தித்து எங்கெங்கே எதனை செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்துடும். சிலருக்கு மட்டும் இந்த 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலே காயம் வர்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வைப்பார், விபத்து மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வைப்பார். அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு தானே தவிர வேறு எந்த வகையிலும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அமைப்புகள் கோச்சார நிலையில் எந்த ஒரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இல்லை. தைரியமாக எதையும் இறங்கி தொழில் அமைப்புகள்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த டிசம்பர் 3ஆவது வாரம் 2025 சகல தரப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.